மிக ஒரு இந்த மாரி வந்து நடக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுல நடந்திருக்கு. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு கோயில்களுக்கெல்லாம் போறதா இருக்கட்டும், நம்ம இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பழனிக்கு போவோம், திருப்பதி போவோம். இது மாரி நெறைய கோயில்களுக்கு வந்து மக்கள் வந்து போவாங்க. ஸோ அப்படி போறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதர் ஸ்டேட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருப்பதி அதிகமா போவோம். அது மாரி இல்லாம அ கே கேரளாவுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து நம்ம ஐயப்பன் கோயில் போவோம். ஸோ ஐயப்பன் கோயில்னாக்கா, மக்கள் வந்து அதிகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாலை போட்டு போறதா இருக்கட்டும், இந்த கார்த்திகை மாசத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, விரதம் இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த விரதம் இருந்து அ 48 நாள் விரதம் இருந்து, அவ்வளோ ஒரு செருப்பு போடாம, அந்த அளவு வந்து ரொம்ப வந்து மக்கள் வந்து அந்த மாரி போறக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு வந்து இப்ப வந்து கோல்டு காணோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 கிலோவுக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து இப்ப வந்து கோர்ட்டே வந்து அவங்களாவே முன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு கேஸ வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து யார் யார் வந்து மாட்டப் போறாங்க? எதுக்காண்டி இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு காணாம போன இடமே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை தான் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன அந்த சென்னையில வந்து காணாம போச்சு? ஸோ அத பத்தியெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கேரளாவுல இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, அதிகமான தமிழ் மக்கள் இல்லாம உலகத்துல உள்ள அத்தன தமிழ் மக்களும் சரி, பர்ட்டிகுலரா அந்த ஒரு கோயில் வந்து கேரளாவுல இருந்துச்சுன்னா, அந்த கேரளா மக்கள் மட்டும் தான் போவாங்க அப்படிங்கிற மாரி அ ஒரு இதெல்லாம் இருந்துச்சு முன்னாடி. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரளாவுல இந்த ஐயப்பன் கோயிலுக்குன்னா அதிகமான பக்தர்கள் போறக்கூடிய இடமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஐயப்பன் கோயில் இருக்கு. பர்ட்டிகுலரா வந்து தமிழ்நாட்டிலேருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வருஷத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போறக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து, இப்ப வந்து கோல்டு வந்து காணாயிருக்கு, மிஸ்ஸிங் அப்படின்னு வந்து கேஸ் அதாவது ஹைகோர்ட்டே வந்து முன் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எதனால வந்து இது நடந்திருக்கும்? ஸோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1998. ஸோ இந்த 1998ல பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் மல்லையாங்கிறவங்க வந்து ஒரு அங்க வந்து கோல்ட வந்து அவங்க காணிக்கையா வந்து குடுக்குறாங்க. அந்த காணிக்கையா குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்குல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தங்கத்த வந்து அங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி வச்சிருக்கும்போது, இவங்க வந்து அத வந்து தேவஸ்தானம் மட்டும் தான் வந்து அத வந்து பராமரிக்க முடியும். அந்த தேவஸ்தானத்த உருவாக்குறதே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கட்சிக்காரங்க. அதாவது இப்ப ஆளும் கட்சியில இருக்கிற அந்த பினராயி விஜயன் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து அந்த அங்கே உள்ள தேவஸ்தானத்துக்கு உள்ள முக்கியமான அதிகாரிகள வந்து நியமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும்போது, எப்படி வந்து இவ்வளோ 4 கிலோவுக்கு மேல வந்து ஒரு தங்கம் வந்து காணாம போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அ நெறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க. பர்ட்டிகுலரா நான் வந்து இன்னொரு ஐயப்பன் கோயிலுக்கு போனதில்ல. பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, அந்த ஐயப்பன் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்ல போம்போது 2 வந்து முன்னாடி வந்து சாமி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த படியில ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது. ஸோ அப்படி உள்ள இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதுல வந்து காப்பரால செய்யப்பட்ட காப்பர் அண்ட் கோல்டு 2லயும் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு சாமி இருக்குமா, அந்த சாமிய தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க புதுப்பிக்கிறதுக்காண்டி சென்னைக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கிறாங்க. ஸோ சென்னைக்கு எடுத்துட்டு வரும்போது, இவங்க வந்து அத வந்து புதுப்பிக்கணும்னு எடுத்துட்டு வந்து, ஸோ அத எடுத்துட்டு வந்தவரே பார்த்தீங்கன்னாக்கா, பர்ட்டிகுலரா ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பிசினஸ் மேன் தான் அவங்க வந்து அங்கேருந்து எடுத்துட்டு போயி, அத வந்து சென்னையில வந்து பாலிஷ் எல்லாம் பண்ணி, மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டாந்து அதே இடத்துல கொண்டாந்து வைப்பாங்களாம். ஸோ அப்படிதான் வந்து ரொட்டீனா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா வந்து எதா இந்த ஒரு கோல்டு வந்து எங்கேருந்து எங்க மூவ் பண்ணி போனாலும், பர்ட்டிகுலரா வந்து ஹைகோர்ட்டோட மெயின் பர்மிஷன வந்து கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க வந்து அந்த ரூல்ஸ வந்து பிரேக் பண்ணிட்டு இப்ப வரையும் வந்து அத வந்து சொல்லல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால தான் இப்ப கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த கேஸ வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து இப்போ அங்க இருக்கிற ஆளுங்கட்சியான கம்யூனிஸ்ட் தான் அங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிஜேபி அண்ட் காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளும் இப்ப ரீசென்ட்டா இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா 2026ல மிக எலக்ஷன் வரப்போகுது. ஸோ சட்டமன்ற எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு இஷ்யூ வந்தனால மிகப்பெரிய ஒரு பினராயி விஜயனுக்கு வந்து பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இது வந்து இந்த ஒரு இஷ்யூ வச்சு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அ அலகேஷன கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கேரளாவுல மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நீங்க வந்து ஒரு தங்கத்த வந்து நீங்க அங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. ஸோ அங்க வந்து சாமிக்கு இருக்கு. ஸோ அங்கே பர்ட்டிகுலரா நெறைய கோயில்கள் இருக்கு. அங்க இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்திலேயே வேர்ல்டுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பணக்கார கோயில்னாக்கா, பத்ரிநாத சுவாமி கோயில் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நெறைய கோயில்கள் வந்து அங்க இருக்கு. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய கோயில்கள் முருகன் கோயிலா இருக்கட்டும், நெறைய கோயில்கள் வந்து இருக்கு. அப்படிப்பட்ட கோயில்கள் எல்லாம் வந்து இந்த அங்க உள்ள தங்கமா இருக்கட்டும், எல்லாமே வந்து சொத்துக்கள் எல்லாம் பராமரிக்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்கள வந்து அங்க வந்து நியமிச்சிருப்பாங்க, அந்த உள்ள கவர்மெண்ட். ஸோ அப்ப அங்க இருக்கிற கவர்மெண்ட் மூலியமா தான் அவங்களோட
பர்மிஷன் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே கண்காணிக்கப்படும். ஸோ அப்படி பண்ணும்போது, இந்த மாரி வந்து பர்ட்டிகுலரா இந்த கோயில்ல மட்டும் இவ்வளவு காணாம போயிருக்குன்னா, மத்த கோயில்கள்ல வந்து எவ்வளவு காணாம போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்ப மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு இது வந்து அந்த ஐயப்பன் கோயில் இஷ்யூ பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப பூதாகரமா வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்லலாம். இப்ப கேரளாவுல அதிகமான இப்ப நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கரூர் சம்மந்தமா வந்து அதிகமா வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இத எல்லாம் வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்க கேரளாவுல இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் வந்து இஷ்யூ வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2019 ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சேம் இப்ப எடுத்துட்டு போன இந்த ஒரு பிசினஸ் மேனே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்துட்டு போயி அப்பவும் வந்து இந்த கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பர்மிஷன் வாங்கல அப்படிங்கிறாங்க. ஸோ பர்மிஷன் வாங்காம இவங்க வந்து அந்த கோல்ட எடுத்துட்டு போயி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாலிஷ் பண்ணி ரிட்டர்ன் கொண்டாந்து வைக்கும்போது, எடுத்துட்டு போம்போது பார்த்தீங்கன்னாக்கா, 42 இருக்கு கேஜில. ஸோ ஆனா இவங்க வந்து ரிட்டர்ன் கொண்டாந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் 39 39 புள்ளி சம்திங் தான் வந்து அந்த அதுல வந்து கேஜி இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. வந்து 4 கிலோவுக்கு மேல உள்ள கோல்டு எங்கே போச்சு? ஸோ சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, நம்ம வந்து அத பாலிஷ் பண்ணும்போது மேபி வந்து கொஞ்சோண்டு வெளியில மிஸ் ஆகலாம். அதாவது மிஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லலாம். ஆனா எப்படி வந்து இந்த 4 கிலோ வந்து இவ்வளவு மிஸ் ஆகும்? ஸோ அது மட்டும் இல்லாம, இப்ப எடுத்துட்டு போனதுல இப்ப வந்து எவ்வளவு வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து இந்த கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எதுவுமே வந்து முன்னாடி சொல்லிற முடியாது. பர்ட்டிகுலரா வந்து இப்ப இந்த கரூர் சம்பவத்திலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்ஐடிங்கிறத ஒண்ணு வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஐடி வந்து ஃபைனலா அவங்க என்ன மாரி வந்து ஒரு ரிசல்ட்ட குடுக்குறாங்களோ, அத பத்தி தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பா எதுவுமே உண்மையா வந்து சொல்ல முடியும். ஆனா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே உள்ள ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இப்ப எஸ்ஐடிங்கிறது ஒண்ணு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப அ மெயினா இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி இதுல மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் வந்து இப்ப இவங்களுக்கு இவ்வளவு ஒரு சஸ்பெக்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அவர் வந்து அந்த பெரும்புள்ளின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிசினஸ்மேன். ஸோ அவங்க தான் வந்து இவங்க கொண்டுட்டு போயி அதெல்லாம் வந்து அந்த பாலிஷ் பண்ணி ரிட்டர்ன் கொண்டாந்து வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு மெயில் வந்து ஒண்ணு அனுப்பியிருக்காரு. எங்கே அந்த தேவஸ்தானத்துக்கு. ஸோ அவங்களுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லியிருக்காருனாக்க, நாங்க வந்து நான் வந்து கொஞ்சோண்டு நகை என்கிட்ட இருக்கு. அந்த கோல்டு கொஞ்சம் இருக்கு. ஸோ அந்த கோல்ட வந்து அ பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படிங்கிற மாரி வந்து அவர் கேட்டிருக்காரு. ஸோ அப்போ வந்து அந்த தேவஸ்தானத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளை மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த மெயில்ல வந்து எந்த கோல்டு? எதுக்காண்டி? அப்படின்னு வந்து விசாரிக்கும்போது தான் தெரியுது. ஸோ இதுல இந்த இவ்வளவு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து கோர்ட் வரையும் போயிருச்சு. நம்ம வந்து இந்த கோயில்ல வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும், பிஜேபியும் இந்த ஒரு இஷ்யூ வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா வந்து மாத்திட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அங்க எப்ப வேணாலும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐடி என்னென்ன சொல்லப் போறாங்க, அதாவது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீம் தான் அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இந்த பிஜேபியும் அங்க உள்ள காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஆளுங்கட்சியான அந்த பினராயி விஜயனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வந்து பிரஷர் குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இதுக்கு யாரு காரணம்? இப்போ வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, இப்போ யார வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க பர்மிஷன் குடுத்தாரு பார்த்தீங்களா? ஸோ அந்த அந்த கவர்ன்மென்ட்டால உருவாக்கப்பட்ட ஒரு அதிகாரி. ஸோ அவர வந்து மொராரிங்கிறவங்கள வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப தேவஸ்தானம்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஊர்லயும் இந்த தேவஸ்தானங்கள்லாம் இருக்கு. ஸோ இது மாரி ஒவ்வொரு கோயில்லயும் வந்து எவ்வளோ பணங்கள், எவ்வளோ காணிக்கைலாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி வந்து இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸா வந்து இவங்க விட்டாங்க அப்படின்னு தெரியல. பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயில் சபரிமலை கோயில்ல நடந்த இஷ்யூ. ஸோ இது மாரி வந்து நம்ம ஊர்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய கோயில்கள்ல வந்து நெறைய விதமான ஒரு இந்த மாரி தேவஸ்தானத்துல இது மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, இது மாரி ஒவ்வொரு கோயில்லயும் வந்து நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கோர்ட்டே முன் வந்து இது மாரி ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னாக்கா, நெறைய விதமான ஒரு திருட்டுகள், அதுவும் இல்லாம இங்க பண்ற ஃபோர்ஜரிகள் எல்லாமே வந்து வெளியில வரும் அப்படிங்கிற மாரி தோணுது. ஏன்னா, இப்ப இந்த ஐயப்பன் கோயில் நடந்தது நாளைக்கு வந்து நம்ம ஊர்ல கூட நடக்கலாம். நம்ம ஊர் கோயில்ல கூட நடக்கலாம். நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் வந்து வெளிய நம்ம எங்க எதுக்காண்டி போறோம்னாக்கா, நம்ம வந்து நம்மளோட ஒரு கோயில்ல வந்து ஒரு காணிக்கை செலுத்த போறோம். ஸோ காணிக்கை செலுத்துறோம்னாக்கா, நம்மளோட நல்ல ஒரு எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் மீன்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவங்க வேண்டுதல வச்சு வைப்பாங்க. அந்த மாரி பணம் செலுத்துறதா இருக்கட்டும். இந்த விஜய் மல்லையா செலுத்தினா கூட, ஸோ அவர் வந்து அவரோட ஒரு பிசினஸ் நல்லா இருக்கணும். அந்த மாரி நல்லா இருக்கணும்னு கொண்டு வச்சிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட மக்கள் வந்து செய்ற ரூ. 1 ரூ. 2 அது இல்லாம அ ஒரு ஒரு சில விஷயங்களுக்காண்டி அவங்க கொண்ட நகையில கொண்ட அந்த காணிக்கைய செலுத்துறதா இருக்கட்டும். இது எல்லாமே செலுத்துறத வந்து அங்க வந்து ஒரு கும்பல் வந்து அத வந்து திருடிட்டு இருக்காங்கனாக்கா, ரொம்ப வந்து இது வந்து ஏத்துக்கிற முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அந்த ஐயப்பன் கோயில்லயே நடந்திருக்கா? அப்படிங்கிற மாரி தோணுது. ஏன்னா, இப்ப வந்து அந்த ஐயப்பன் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கொண்டாந்து வச்சிருக்க அந்த பிளேட்டும், ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள பிளேட்டும் பார்த்தீங்கன்னா, 2 பிளேட்டையும் வந்து ஃபோட்டோ வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2மே வந்து கலர் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து அங்க வந்து இவ்வளோ
பெரிய ஒரு இஷ்யூ ஆகுறதுக்கான காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஓவராலா அங்க அ கேரளாவுல நடந்த, சபரிமலையில நடந்த மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. ஸோ அடுத்து எஸ்ஐடி வந்து என்ன சொல்லப் போறாங்க? ஸோ அத வச்சு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.